வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜோதிடத்தை ஒரு மாதிரியான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரமாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், அது மாதிரி நம்மளுடைய மூல நூலில் இல்லாத ஒரு விஷயங்கள் காலப்போக்கில் அதே நம்மளோட ஜோதிட கருத்துக்களில் சேர்ந்து அந்த அமைப்புக்குள்ளே போகாமல் உண்மையான மூல நூல்கள் என்ன சொல்லுகிறது மட்டும் பார்த்து கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட போகிறது, அதுக்கு காரணமான ஒளி தத்துவம் நம்மளுடைய ஜாதகத்தில் கோச்சார முறையிலையும் நம்ம ஜென்ம ஜாதகத்திலையும் ரெண்டும் சேர்த்து பார்க்கும் பொழுது எப்படி உண்மையான பலன்கள், நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, நம்மளோட வாழ்க்கையோட பிராப்தங்கள் என்ன, எந்த டைரக்ஷனில் போனால் ஜெயிக்கலாம், எது மாதிரி அமைப்புகள் நமக்கு இம்மீடியட்டாக ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கு ஜூலை 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களை அடைந்து அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு 2025 ஜூலை மாதம் எப்படி பிறக்கப் போகிறது, எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் பிறக்கிறப்பே 3 மிகப்பெரிய பயிற்சி, இந்த ஆண்டின் பயிற்சிகள் ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் முடிந்து விட்டதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும். மே 14ஆம் தேதி குரு திசையும் ராகு கேது திசைகள் மே 19ஆம் தேதியும், சனி பயிற்சி மார்ச் 29ஆம் தேதியே முடிந்து கடந்த 2 மாதம் 3 மாதத்திலேயே சில பயிற்சிகள் நடந்து வருதுனால இப்போ ஜூன் மாதம் வரும் பொழுது கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள ராசிக்குள்ள கேது இல்லாமல் விலகி இருக்கிறார். அது ரொம்ப நல்ல விஷயம். 7ஆம் இடத்துல ராகு 6ஆம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம். கன்னி ராசியில குழப்பங்கள் முடிகிறது. கடந்த ஒரு 15 நாட்களாகவே குழப்பங்கள் படிப்படியாக நீங்கி வந்திருக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்கள். ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, இதுவரை நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் ஒரு விதமான ஒரு கருத்து வேறுபாடுகள், இணக்கம் இல்லாத சூழ்நிலை, நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணுறவங்களோட சில பிரச்சனைகள், கொலீக்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த ராகு கேது இப்போ ராசி விட்டு விலகுறது ஒரு அருமையான விஷயம். அடுத்த ஆண்டு கிரகமாகிய குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தது இப்போ 10ஆம் இடத்துக்கு போய் 4ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பது அடுத்த கட்ட வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார், கடன், அபிவிருத்திக்காக கடன், வருமானம், இது மாதிரி குடும்பம் அமைதல், அது மாதிரி விஷயங்களை கொடுத்து அடுத்த ஒரு வாழ்க்கையில் பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடுத்த கட்ட அமைப்புக்கு போகக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கால அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் சனி 7ஆம் இடத்துக்கு போய் கண்டக சனியாக, அதாவது ராசியை நேராக சனி பார்க்குறார். இதுவரை 6ஆம் இடத்துல இருந்த சனி ராசியை பார்க்கும் பொழுது நம்பவே வேலைகள் அதிகமாக செய்கிறது, இதுவரை தள்ளி போட்டிருந்த விஷயங்கள்லாம் இறங்கி செய்கிறது, பங்குதாரர்கள் விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் சில விஷயங்கள் நடக்கிறது, இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக சிலது பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறது. ஸோ 7ஆம் இடம் வேலை செய்ய நிறைய பேர்த்த மீட் பண்ண போகிறீங்க, நிறைய நியூ அசோசியேஷன் ஆக போகுது, நிறையா பிஸ்னஸ்ஸு அது மாதிரி இருக்கிறவங்களாம் நிறையா பேர்த்த மீட் பண்ணி அது மூலமாக நிறையா கான்ட்ராக்ட்ஸு, சில கான்டாக்ட்ஸு அதெல்லாம் கிடைக்க போகக்கூடிய அமைப்பு தான் சனி 7ஆம் இடத்துக்கு வருது. ஸோ இத்தகைய அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு காட்டுது. இப்போ மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலேயே இருக்கிறது அருமை. ஸோ ராசி அதிபதி நட்பு வீட்டில இருந்து 9ஆம் வீட்டில் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு இன்னுமே மேலும் வலுப்படுத்துகிறது. மாணவர்களுக்கு நல்ல உத்வேகமான ஒரு மனநிலை, படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கான்சென்ட்ரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடியது, புரிதல் அதிகமாகிறது, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறது, அதெல்லாம் கொடுக்குதுங்க. எந்தவித பாவத்துவ பார்வை இல்லாமல் இருக்கிறார். அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2025 ஜூலை 23ஆம் தேதி, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு கடைசி வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்குள்ளேயே போறார். அவரோட ஓன் வீட்டுக்கு 10ஆம் வீட்டுக்கே போகிறது இன்னுமே அவருடைய வாழ்க்கையில கன்னிராசிக்காரர்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல இன்னும் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டு, ஒரு ப்ரொமோஷனு, ஒரு ஸ்டெபிலிட்டி, அங்கீகாரம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ
இந்த ஜூலை மாதம் வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, கலை துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டாக்குமெண்டேஷன், தகவல் தொடர்பு, அது மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான அறிவு சார்ந்த விஷயத்தில், டெக்னாலஜி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலயே இருக்கிறது கன்னிராசிக்கு வந்து ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு கொடுக்குது, ப்ரொமோஷன் கொடுக்குது. அது சூரிய குருவோட சேர்ந்திருக்கிறார். ஒரு ஒரு தலைமை பொசிஷன் கிடைக்கிறது, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கிறது, கான்டாக்ட் கிடைக்கிறது, ஒரு பொசிஷன் கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது, ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து கம்பெனி கார்பரேட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது. அரசு வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கக்கூடியதான் இந்த சூரிய புதன் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள். அது குருவோட சேர்ந்து இருக்கிறது அருமை. ஸோ புதன், சுக்கிரன், குரு எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார். நான் முதல் சொன்ன ராகு கேதுகள் விலகுனது அருமையான விஷயம். சனி இருக்கிறதும் தப்பு இல்லை, கடுமையான உழைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். அடுத்தபடியான கிரகமாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா நட்பு வீடு ஆகிய சிம்மத்திலேயே மாதம் முழுவதும் இருக்கிறார். மாத கடைசியில தான் வந்து கன்னிக்கு வர்றார். ஸோ செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு வெளி மாநிலம், வெளிநாடு விஷயங்கள், தொடர்புகள் நல்லா வரும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, மெடிக்கல் ரிலேட்டட் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, அதுவும் தவறில்லை. செவ்வாயின் சஞ்சாரமும் தவறில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு மற்ற எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்கள் வந்து கடந்த 1.5 வருஷமாக சில முடிவெடுக்க முடியாமல் தள்ளி போய் கொண்டிருந்து, ஃபேமிலியில் ஒரு கருத்து வேறுபாடு, காதல் செய்வதில் பார்த்தீங்கன்னா திருமண விஷயங்கள் தடை, அது மாதிரிலாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ எல்லாமே ஒரு சுப விஷயங்களுக்கு வேணுங்கிற ஒரு உத்வேகம், திருமண தடை நீங்குதல், இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒவ்வொன்று இருக்கு. அதே சமயத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் அதோட சஞ்சாரங்களும் அருமையாக இருக்கிறது. ஸோ இது கடந்த 1.5 வருஷமாக லெஃப்ட்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியல, சில முடிவுகள் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் நல்ல ஒரு அமைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் இருக்குதுங்க. இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் தான் ஒழிய, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் முக்திநாதன் நாம் சொன்ன இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், அதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது முழுசா நம்மளுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்த ஷார்ட் டேர்ம் எப்படி, லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, நீங்கள் வெற்றி அடைய போறீங்களா, எந்த டைரக்ஷனில் போகலாம், எந்த நேரத்தில் எது முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அருமையாக நம்ம எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று பலனடைய முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். இது ஒரு பொதுவான பலன் தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.